ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஜானகி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னது தனா வந்து இப்படியெல்லாம் கேட்குறா. தனா அதான் பெரியவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே நீ வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு. சொல் பேச்சை கேளுமா அப்படின்னு சொன்னேனே. அச்சச்சோ கார்த்தி அங்கே ஆவலோட இருக்காங்க. இப்போ நான் பெர்மிஷன் கேட்டேன் தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இங்கே ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் வரமாட்டேன்னு தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம தனலட்சுமி அப்பா அவசியம் போய் தான் ஆகணும். எல்லாரும் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உண்மையிலே மேட்ச் இருக்கா என்ன? அதுவும் பொள்ளாச்சி இல்லை ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம்லேருந்து எல்லாரும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து வீட்டில் அம்மா பேச்சு கேட்கணுன்னு நம்ம ரகுராமுக்கு ஆசை. தனாவை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு. ஒரு பக்கம் தனாவோட அப்பாவாக இருந்து தனாவுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் நம்ம தானே நிறைவேற்றி தரணும். ஆமாம் இந்த ஒரு வாட்டி மட்டும் அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து பெரிய மனசுபடி பெர்மிஷன் வந்து வாங்கி தராங்க. இருப்பினும் வந்து அந்த இடத்துல நம்ம பாட்டிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ரமணி பாட்டிக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த முடிவை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாவும் வந்து அவசியம் போவேன்னா சரி நாங்கள் எல்லாருமே வந்து கூட துணையாக போனால் சந்தேகம் இல்லைல்ல. மாயா போனால் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாயா இங்கே இருக்கட்டும் நான் போயிட்டு வரேன். ஏன் எல்லாருமே வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் 1000 வேலை இருக்கும்ல. ஆமாம் யார் உன்னை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கார்த்தி வராங்க. அப்புறம் என்னம்மா சரி நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும். ஏன்னா தனா வந்து கார்த்தியோட போயிட்டு வரேன்னு சொன்னனால அவங்க போயிட்டு வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் முடிவெடுக்கிறாங்க. இருப்பினும் வந்து எல்லாருக்கும் ஒரு மனசு சங்கடமாகவே இருக்குது. சாமி ரூமில் வந்து சாமி கும்பிட்றப்ப விளக்கு வந்து அணையுது அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம ஜானகி. சரி போயிட்டு வரட்டுங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க போல இருக்கு அந்த இடத்துல. பர்த்டே ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து தனா வந்து வீட்டை விட்டு போகிறாங்க. கார்த்தி வந்து சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து காரில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து வராங்க. இந்த ஹோட்டலில் தான் உன்னோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட பேர் வந்து வரப்போகிறாங்க தெரியுமா. கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். என் பர்த்டே இது மாதிரிலாம் கொண்டாடினதே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மூமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி தானா வா இங்கே ஒரு ரூம் போட்டிருக்கேன் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தந்திரமான முறையில் கூப்பிட்டு போகிறாங்க ரூமுக்கு. அப்போன்னு பார்த்து இந்தா உனக்கான பர்த்டே ட்ரெஸ் நான் வெளியில் வந்து வெயிட் பண்ணுறேன். நீ சீக்கிரம் வந்து டப்பு டப்புன்னு ரெடி ஆகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பர்த்டே ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண உண்மையிலே ஏகப்பட்ட பேரை வந்து கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. செம பிரம்மாண்டமான கேக் வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி. சாரு வந்து மகாலிங்கத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா நீ ஃபோன் பண்ணியிருக்க அதுவும் வாய்ஸில் வந்து சந்தோஷம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துருச்சா? ஆமாம்ப்பா ரகுராம வந்து தலை குனிவு வைக்கிறதுக்கு இப்போ ஒரு சூப்பரான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இந்த வீட்டில் வந்து யார்ட்டையும் சொல்லாமல் நம்ம தனா வந்து பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்காக வந்து ஹோட்டலுக்கு வந்து போயிருக்கா. அதுவும் இந்த மாதிரி இடம். அப்படியாம்மா ஓகே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கே. நான் வந்து அங்கே போலீஸ் அனுப்பி ரகுராம் ஃபேமிலியை வந்து அவமரியாதை படுத்திடுறேன். இதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஜாக்பாட்ப்பா. மிஸ் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து செயல்படுத்துறதுக்கு அதிகாரிங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மகாலிங்கம். அதே மாதிரி இந்த பக்கம் தனா வந்து கார்த்தி வாங்கி கொடுத்த பர்த்டே ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுறதுக்காக ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க போல இருக்குது. பெரிய வந்து ஒரு ஆடிட்டோரியம் ரூம் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் தான் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. இதான் உன்னோட ஃபியான்சியாடா சூப்பராக இருக்காங்க மேட் ஃபார் ஈச் அதருங்கிற மாதிரி எல்லாரும் வந்து அன்பா பாசமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கேக் வெட்டி 2 பேர் வந்து மாறி மாறி வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து என்ன யோசிச்சிருக்காங்கன்னா ஜூஸில் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு அவளை வந்து தூங்க வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அத்தை சொன்ன மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதிகாரிங்களாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இந்தாம்மா நீ வந்து ஜூஸை குடிக்கணுன்னே அந்த இடத்துல வந்து ஜூஸை வந்து குடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தனாவும் அந்த இடத்துல ஜூஸை குடித்தோன்னே ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி அதிகாரிங்களாம் வந்து அந்த இடத்துல லிஸ்ட்லாம் வாங்குறாங்க. யார் யாரெல்லாம் இப்போ ரூம் போட்டிருக்கா எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ரகுராமோட கௌரவத்தை திருப்பி இன்னொரு வாட்டி மாயா காப்பாற்றுவாங்களா இல்லை இந்த வாட்டி வேறு எதுவும் பிரச்சனை வரப்போகிறதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.